பால்வாடிக்கு போகிறதுலாம் விருப்பப்படாது. அப்பா, அம்மா கட்டாயப்படுத்தி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வந்துருவாங்க. அதே போல கட்டாயப்படுத்தி உதயநிதிய அங்க சினிமால தூக்கி கொண்டு வந்து அரசியல்ல ஸ்டாலின் விட்டுவிட்டாரு. அவர் இன்னும் பால்வாடி குழந்தையாவே இருக்கிறாரு. அரசியல் முதிர்ச்சியோ, சமூகத்தில என்ன நடக்குது, நம்ம துணை முதலமைச்சர் நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு இந்த பிள்ளைகளையும், இந்த சமூகத்தையும் நம்ம நேசிக்கணும், அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு எந்த புரிதலும் இல்ல. அப்ப ஒரு பால்வாடி குழந்தை, ஒரு எல்கேஜி, யுகேஜி, ப்ரீகேஜி 3 பேர் சேர்ந்து, இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் பொழுது, உங்கள கேள்வி கேட்க நான் வந்திருக்கேன். சமகாலத்தில கமல்ஹாசன் சொன்னதையும் சேர்த்து சொல்றேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா நான் கிழிச்சிருப்பேன்றார்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப விஜய் வந்துட்டாரா? உங்கள மாரி வயசானதுக்கு அப்புறம் வரலையா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சதுனால தானே இன்றைக்கு விஜய் அவர்கள்லாம் நேத்து கட்சி ஆரம்பிச்சாங்களான்னு பேசுனீங்களா? எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய் கிளப்பி விடுத்திருக்கீங்க? நேத்து கட்சி ஆரம்பிச்சவர் தானே. எலெக்ஷன்ல சந்திக்கவே இல்ல. புது கட்சி தானே. ஏன் கூப்பிட்ட? எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னு உனக்கு தெரியுது. 90,00,000 வாக்காளர்கள் அந்த பக்கம் வந்து போய் நின்னுட்டாங்க. 2,00,00,000 வாக்காளரா மாறிரும். பூத் லெவல்ல கமிட்டி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கு ஒரு மாநாடு நடத்துவேன்றாரு. உங்களுக்கு சரிசமமான பலத்தை நான் காட்டுவேன்னும் பொழுது, இந்த பயம், இந்த விஷயம் தான் விஜயோடைய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சியா போயிட்டு இருக்கும் பொழுது, அப்போ விஜய் சொன்னது கரெக்ட் தானே. பாசிசம், பாயாசம், எல்கேஜி, யுகேஜி, ப்ரீகேஜி